கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க சபிச்சிட்டாங்க, இவங்க சபிச்சிட்டாங்க, கவலைப்படாதீங்க. 26வது அதிகாரம் 2வது வசனத்தில், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்கவே தங்காது. ஏசப்பா நமக்காக சிலுவையில் மரித்தார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அவர் நமக்காக சாபமானார். கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் நமக்காக சாபமானார். நம்முடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டாருங்க. யாராவது லஞ்சம் வாங்கி வீட்டில் பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வைப்பீர்களானால் அது பெரிய ஒரு சாபம். அதனால் நீ தயவு செய்து இன்றே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த சாபங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் சேர்த்து வைத்த பொக்கிஷத்தை ஏழைகளுக்கு தானம் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் ஒருபோதும் சாபம் இராது. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் நாட்டில் எத்தனையோ பேர் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஏழைகளிடம் லஞ்சம் வாங்குவாங்க. பாவம் இல்லையா? அதை நாம் செய்யக்கூடாது. தயவு செய்து யாரிடமே பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நமக்கு உள்ள டூட்டியை நாம் செய்து கொடுக்கணும். அவ்வளோதான். ஹல்லேலூயா. யாரிடமும் லஞ்சம் வாங்காதீங்க. 5 பைசா கொடுத்தாலும் கூட நீங்கள் வச்சுடுங்க. எங்களுக்கு ஏராளமான சம்பளம் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குது, அது எங்களுக்கு போதுங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் வீட்டில் வீண் செலவு வராது, ஆஸ்பத்திரி செலவு வராது. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க சமாதானமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் செய்து பாருங்களாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு விசுவாசிங்க. இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாருங்க. எல்லா மனுகுலத்துக்காகவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஜீவனை கொடுத்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அந்த இயேசு இன்னும் அவர் உயிரோடு இருந்து நம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் உதவி செய்து கொண்டு இருக்கிறாருங்க. கஷ்ட நேரங்களில், பாடுகள் நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதுங்க, சாபம் வராது. இயேசப்பா எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா. God bless you all.